விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். ஒருத்தர் துணை முதலமைச்சர் இருக்கிறாரு, ஒருத்தர் முதலமைச்சர் இருக்கிறாரு. நாங்க சொல்லவே இல்லை, இப்ப நம்ம கேட்கவே இல்லை. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கிடைக்குமோ நமக்கு தெரியல. அது சிலருக்கு வயிற்றுச்சலாரு. இந்த வயிற்றுச்சல் தாங்க முடியாமல் மீடியாவில் அவன் கூட பேசுறாங்க. இன்றைக்கு 59 இடங்கள் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதுவும் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு தான் மகத்தான என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திரு விஜய் அவர்களை உங்களை அவ்வளவு கடுமையா திருமாவளவன் விமர்சித்தாரு, RSS பெற்ற பிள்ளைன்னு சொன்னாரு. அவர்கிட்ட நீங்க வெளிப்படையா ஆதரவு கேட்கறீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். நான் கேட்கிறேன், திமுகவை தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாம்? யாராவது கேட்டீங்களா? யாருக்கு விசுவாசமா இருக்கணுங்கிறதா பிரச்சனை. இது அரசியல் முடிவுகள் எடுப்பதில் உள்ள அணுகுமுறைகள் தான் இதில் பிரச்சனை. எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்றோங்கிறதா. பதவி கிடைச்சிருச்சுனோடனே பழைய உறவெல்லாம் உதறிட்டு ஓடி ஒட்டிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்புறேன். இதுல என்ன தப்பு இருக்குது? சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வழக்கமான அரசியல் அணுகுமுறைகளை கடந்து அல்லது அரசியல் மரபுகளை தகர்த்து நாம் உண்மையான ஜனநாயக அணுகுமுறைகளை முன்னெடுத்து செல்கிறோம். இதை புரிந்து கொள்வதிலே பலருக்கு சிக்கல் இருக்கிறது. வழக்கமான அணுகுமுறை அல்லது வழக்கமான மரபுகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பொதுவாக ஒரே மாதிரி சிந்தித்து பழகியதால் அந்த வழக்கமான அணுகுமுறைகளிலிருந்து மாறுபடுகிற போது முரண்பாடாக தோன்றும். வழக்கமான மரபு அல்லது வழக்கமான அணுகுமுறை என்றால் என்ன? தமிழ்நாட்டிலே நீண்ட காலமாக ஒரு அரசியல் கலாச்சாரம் வலுப்பெற்றிருக்கிறது. 2 அணிகள் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தல்களை 2 அணிகளாக பிரிந்து எதிர்கொள்வது. 3ஆவதாக ஒரு கட்சி தோன்றினாலும் அல்லது 3ஆவதாக ஒரு அணி தோன்றினாலும் கடந்த சில 10 ஆண்டுகளாக அதற்கு பெரிய வலு கிடைக்கவில்லை, வலிமை கிட்டவில்லை. அதனால் மும்முனை போட்டி என்கிற சூழலை உருவாகாமல் இருமுனை போட்டியாகவே தொடர்ந்து இருக்கிறது திமுக அதிமுக. ஒரு காலத்தில் காங்கிரஸ் இந்தியா முழுவதும் ஒரே கட்சியாக ஆதிக்கம் செலுத்தியது. அப்போது தேசிய அளவிலே கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவாக இருந்த நேரம். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கட்சியாக இருந்தது. பிறகு அது 2 கட்சியாக மாறியது. இருந்தாலும் 2 கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கிற வலிமையை பெற்றிருந்தன. மெல்ல மெல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அந்த வலுவை இழந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்துல வந்துவிட்டது. தேசிய அளவில் 2 கட்சிகளுக்கு இடையில்தான் போட்டி என்கிற இருதுருவ போட்டி நிகழ்ந்தது. இதைத்தான் இருதுருவ போட்டின்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் பிஜேபி. இது உருவாவதற்கு முன்பு, பிஜேபி உருவாவதற்கு முன்பு காங்கிரஸை எதிர்க்க தனி ஒரு கட்சியாக எதுவுமே இல்லை என்பதனால் துண்டு துண்டாக அங்கே சிதறி கிடந்த சில கட்சிகள், மாநில கட்சிகள் ஒன்றாகி ஜனதா என்கிற ஒரு கட்சி உருவாக்க பெற்று ஜனதா தலைமையில ஒரு கூட்டணியும் உருவாகி கூட்டணி ஆட்சி முறைக்கு வழிவகுத்தது டெல்லியில. அப்ப அதுக்கு முன்னாடி வரலும் சோலோ பவர் காங்கிரஸ் தான். எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், டெல்லியிலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். எதிர்க்கிறது ஆள் கிடையாது. அதுல இருந்து வெளியே வந்த சிலர் ஒன்று சேர்ந்து ஜனதா என்கிற ஒரு கட்சியை உருவாக்கினார்கள். ஜனதா மட்டுமே எதிர்க்க முடியாததால் மாநில கட்சிகளையும், ரீஜனல் பார்ட்டிஸ் சில கட்சிகள், அதுல திமுகவும் சேர்ந்துச்சு 1977. அதுல சேர்ந்த ஒரு கட்சி தான் ஜனசங்கம்ங்கிற கட்சி. அப்ப பாஜக கிடையாது. இந்த ஜனசங்கம் தான் பின்னால பாஜக என்கிற கட்சியாக மாறுகிறது 77க்கு பிறகு.
அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து காங்கிரஸை வீழ்த்தியதால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததும் சுழற்சி முறையிலே பிரதமர் பதவி, எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவையிலே பங்கு என்கிற ஒரு சூழல் உருவானது. பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து. ஆனால் அது பிற்காலத்திலே திரும்பவும் சிதறி பல கட்சிகள் மாநில கட்சிகளாக போய்விட்டன. அதற்கு பிறகு நிறைய மாநில கட்சிகள் வலிமை பெற தொடங்கிவிட்டன. இப்ப இந்தியாவில் காங்கிரஸா பிஜேபியா இருதுருவ அரசியல். அதுவும் இருக்கக்கூடாது. ஒரே கட்சி, ஒரே தேர்தல், ஒரே ஆட்சி. அதுதான் இன்னைக்கு பிஜேபியுடைய கனவு. காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம் அப்படின்னு அவங்க ஒரு முழக்கமே வச்சிருக்கிறாங்க. அவங்களை ஒழிச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சிகளை காங்கிரஸ் ஒழிக்கிறதுக்காக ஊக்கப்படுத்துவாங்க. எந்த மாநிலத்தில் காங்கிரஸ் வலுவா இருக்கோ அங்க சாதி சங்கங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துறது, மத சங்கங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துறது, மாநில கட்சிகளை எல்லாம் ஊக்கப்படுத்துறது, மாநில உணர்வுள்ள கட்சிகள் எல்லாம், மொழி உணர்வுள்ள கட்சிகள் எல்லாம் ஊக்கப்படுத்தி அங்க ஆட்களை தயார் பண்ணி காங்கிரஸை வீழ்த்திட்டு பிறகு இவங்களை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு பிஜேபி வந்துடும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்படிதான் பண்ணிக்கிட்டே வராங்க. எல்லா இடங்கள்லையும் குறி வச்சு அடிக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியா காலி பண்ணிட்டு வராங்க. காங்கிரஸ் இருந்து தோன்றுனதுதான் திரிணாமுல் காங்கிரஸ். இப்ப அது வலிமை பெற்ற உடனே அதை எப்படி வீழ்த்துறதுன்னு பார்த்து இன்னைக்கு அந்த அம்மாவையும் தோற்கடிச்சிட்டாங்க, கட்சியையும் தோற்கடிச்சது மட்டும் இல்லாம எம்பிக்களை தூக்கி, எம்எல்ஏக்களை தூக்கி அந்த கட்சியை பலவீனப்படுத்துறாங்க. ஏன்னா அங்க ஒரே கட்சி தான் இருக்கணும். காங்கிரஸ் இல்ல, திரிணாமுல் காங்கிரஸ் இல்ல, இனிமே பிஜேபி தான். உத்தரப்பிரதேசத்துல அந்த மாதிரி மாயாவதி தலைமையிலான பிஎஸ்பி வலிமை பெற்று வந்த காலத்துல ஊக்கப்படுத்தினாங்க. ஏன்னா காங்கிரஸை பலவீனப்படுத்துறாங்க. காங்கிரஸை பலவீனப்படுத்துறதுக்கு பிஎஸ்பியோட கூட்டணி வச்சாங்க. ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க, ஊக்கப்படுத்தினாங்க, ஒரு லெவல் வரலும் கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு வட்டம் தட்டி முலாயம் சிங் யாதவ் கட்சியையும் இன்னைக்கு பலவீனப்படுத்தி அங்கே உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சி வந்துருச்சு. தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அகிலேஷ் யாதவ், மாயாவதி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா கூட பிஜேபியை வீழ்த்த முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு அது மாதிரி. பீகார்ல நிதிஷ்குமார் அவரோட சேர்ந்து அவரை ஊக்கப்படுத்தி அவரையே இப்ப காலி பண்ணி அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு அங்க பிஜேபி ஓங்கிருச்சு. மகாராஷ்டிராவில் சரத்பவார் கட்சி, அது காங்கிரஸ் இருந்து உருவான கட்சி தான். காங்கிரஸை பலவீனப்படுத்துறது எல்லாமே காங்கிரஸ் இருந்து உருவான மாநில கட்சிகள் தான். எந்த மாநிலத்தில் பார்த்தாலும் அங்க காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸ்ல இருந்தே உருவான கட்சி தான் நிற்கும். மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டா சரத்பவார், வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டா மம்தா பானர்ஜி. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிட கட்சி வந்துச்சு. 67 காங்கிரஸை வீழ்த்தினவுடனே திமுக வந்துச்சு. திமுகவை பலவீனப்படுத்துறதுக்காக அதிமுகவை ஊக்கப்படுத்தினாங்க. அதிமுகவுக்கு பிறகு நமக்கு வரலாறு தெரியும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தணும். அதுல முதல்ல ஒன்றை காலி பண்ணணும், இன்னொன்ன தனிமைப்படுத்தணும். ஒன்றை காலி பண்ணணும், இன்னொன்ன தனிமைப்படுத்தணும். அதை ரொம்ப லேட்டா பண்ணிக்கலாம். அப்ப இங்க இருக்கிற மாநில கட்சியில வீழ்த்திட்டா யாரை வச்சு வேணாலும் வீழ்த்திட்டா அதன் பிறகு அவங்க கை ஓங்கிரும் அப்படிங்கிறது அவங்க கணக்கு, கால்குலேஷன். இங்க நம்ம மாநில உரிமைகளை பேசினாலும் ஊக்கப்படுத்துவாங்க, மொழி உணர்வை பேசினாலும் ஊக்கப்படுத்துவாங்க, இன்டைரக்டாவும் பண்ணுவாங்க, டைரக்டாவும் பண்ணுவாங்க. சாதி சங்கங்கள் எல்லாம் குட்டி சாதி சங்கம், நாளைக்கே நீ ஒரு சாதி சங்கத்தை தோற்றுவித்து அமித்ஷா கூப்பிட்டா வந்துடுவார். ஒரு 100 பேரை வச்சு எங்க சாதி சங்கத்துக்கு கூட்டம் நடத்துறேன், அமித்ஷா தான் வரணும்னா உடனே வந்துடுவார். மோடி வரணுமா கூப்பிட்டீங்கன்னா உடனே மோடி வந்துடுவார். ஏன்னா சாதி உணர்வுகள் எல்லாம் தூண்டி விட்டு எல்லாத்தையும் பிளவுபடுத்தணும், மத உணர்வுகளை தூண்டி விட்டு பிளவுபடுத்தணும். ஒரு கட்சி, மாநில கட்சி வலிமையா இருக்கக்கூடாது, மாநில கட்சிகளை வீழ்த்தணும். இந்த மாதிரி சிதறடிக்கிற வேலையை செய்து ஒரே கட்சி ஒரே ஆட்சி அதை கொண்டுட்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அது ஒரு பக்கம் போயிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இருதுருவ அரசியல் நீண்ட காலமா இருந்துச்சு. 3வது முனை போட்டிங்கிறது அப்பப்ப நடந்திருக்கு. திமுகவிலிருந்து அதிமுக உடைஞ்சி காங்கிரஸ் பின்னுக்கு போயிடுச்சு. அதிமுக உருவானதுனால காங்கிரஸ் இதுவரையிலும் வரல. அதிமுகவை அன்னைக்கு திமுகவை வீழ்த்துவதற்காக எம்ஜிஆர் அன்னைக்கு ஊக்கப்படுத்திய காங்கிரஸ், அப்ப காங்கிரஸ் தான், அப்ப பிஜேபி ஒரு கட்சி கிடையாது, அப்ப காங்கிரஸ் தான். இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, திமுக அடுத்து ஆட்சி வரக்கூடாது, அவங்களை வீழ்த்தணும் அப்படின்னா அவரை எதிர்த்து நிற்கிற எம்ஜிஆரை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. இப்ப அதிமுகவுக்கு அன்னைக்கு ஆதரவு பெரிய அளவில் இருந்தது, தேசிய கட்சியுடைய ஆதரவு. அவர் தொடர்ந்து உயிரோடு இருக்கிறவர்கள் அவர் தான் முதலமைச்சர். அப்பவே திமுகவுக்கு எதிரான வெறுப்பு வலுவாக தொடங்கிவிட்டது. அதன் பிறகு திமுகவில இருந்து மதிமுக உருவாச்சு. மதிமுகவும் திமுகவை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சாங்க. அந்த வெறுப்பு பெருகிச்சு.
அதன் பிறகு அதே காலகட்டத்தில் ராமதாஸ் ஒரு கட்சியை தொடங்கினார். அவருடைய பேச்சு நீங்க கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, வன்னிய சமூகத்தின் முதல் எதிரியே கருணாநிதி அப்படிதான் ஆரம்பிப்பார். திமுகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் அப்பவும் தொடங்கிச்சு. தொடர்ச்சியா அதுக்கடுத்து விஜயகாந்த், அதுக்கப்புறம் நாம் தமிழர், அதுக்கடுத்து விஜய் அப்படின்னு வந்து அந்த தொடர் தாக்குதல்களால் இன்னைக்கு இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அரசியல் திராவிட கட்சிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ரெண்டு கட்சி வலுவா இருக்கிறதுனால ரெண்டு பேருமே மாறி மாறி வர்றதுனால எந்த தேசிய கட்சி இங்க வந்து பாடாப்பட்டு பாக்குறாங்க முடியல, படாத பாடுபட்டு பாக்குறாங்க முடியல, பகீரத முயற்சி பண்ணி பாக்குறாங்க முடியல. காங்கிரஸாலையும் மேல வர முடியல, பிஜேபியாலும் மேல வர முடியல. ஏன்னா இங்க இருதுருவ அரசியல் தான். அந்த இருதுருவ அரசியல்ல மூன்றாவதா எந்த கட்சி உருவானாலும் அவங்களால 8% மேல போக முடியல, அல்லது 10%, அவ்வளவுதான். ராமதாஸ் அவர்களும் 8% போனாரு, வைகோ அவர்களும் 8% போனாரு, விஜயகாந்த் அவர்கள் 10% போனாரு, நாம் தமிழர் கட்சி 8% போச்சு. அதுக்கப்புறம் அவங்களால போக முடியல. இப்ப விஜய் 30% வந்துட்டார், 25% மேல. இது வலுவான ஒரு மூன்றாவது சக்தியாக களம் கண்டதனால் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. சரி, மூன்றாவதா ஒரு கட்சி வந்ததனால் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டு இருந்தவங்க அங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. எல்லா சமுதாயத்திலிருந்து மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா சில பேர் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் இருந்தவங்க தான் எல்லாம் அந்த பக்கம் மாறி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஏன் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியல் முக்கியத்துவம் கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற காழ்ப்புணர்ச்சி கொண்ட கும்பல் அதை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறது. திருமாவளவனாலதான் அந்த திமுக கூட்டணி ஜெயிச்சதுன்னு ஒரு நேரேஷன் இருந்துச்சு. தொடர் வெற்றி கிடைச்சிட்டே வந்துச்சு 3 முறை. அதுக்கெல்லாம் 2016க்கு பிறகு திமுக 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இடையிலே வந்த உள்ளாட்சி தேர்தல், இதுல தொடர் வெற்றி சந்தித்த நிலையில் பொதுமக்கள் மத்தியில ஒரு கருத்துருவாக்கம் எழுந்தது. என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள், தலித் மக்கள் இந்த அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள், அதனால இந்த வெற்றி. இதை உடைக்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் அந்த பக்கம் போயிருச்சு. திருமாவளவன் இருந்த ஓட்டெல்லாம் அந்த பக்கம் போயிருச்சு. அதனாலதான் திமுக கூட்டணி தோன்றது அப்படின்னு ஒரு தவறான கருத்தை திட்டமிட்டு பரப்புகிறார்கள். ஒரு தொகுதியில வந்து விசிகே இருந்ததுனால 400க்கு 350 ஓட்டு விழுந்த காலம் இருந்தது. அந்த 350 என்பது இப்ப 250 ஆயிருக்கலாம். ஆனா எஸ்சி அல்லாத தொகுதியில, எஸ்சி அல்லாத மக்கள் வாழக்கூடிய வாக்கு வங்கியில் 400 ஓட்டு இருக்குன்னா 100 ஓட்டு தான் வாங்கினாங்க. அவங்களுக்கு இப்ப அது வந்து 30 ஓட்டா குறைஞ்சு போச்சு, அல்லது 20 ஓட்டா குறைஞ்சு போச்சு. அதை யாரும் பேசுறது இல்லை. 0 கூட இருக்கு. இப்ப ஸ்ரீரங்கத்துல வந்து ஒரு பூத்துல வெறும் 5 ஓட்டு தான் டிஎம்கே வேட்பாளர் கிடைச்சிருக்கு. அது எஸ்சி பூத்தே கிடையாது. அப்ப இதுக்கு முன்னாடி அந்த பூத்துல திமுகவுக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சது, ஏன் இப்ப 5 ஓட்டு கிடைச்சது? அவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? என்ன நேரேஷன், என்ன ஒரு என்ன ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் அங்க வர்றது, இங்க இருந்து அணி தோற்று போனதற்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களித்தவர்கள்லாம் மாறி அங்க ஓட்டு போட்டாங்க. அதாவது எஸ்சி மக்கள்லாம் சினிமா மோகத்துக்கு ஆளாகி ஓட்டு போட்டாங்க. இது ஒரு தோற்றம். இந்த மக்கள் வந்து அரசியல் படுத்தப்படாதவர்கள்ங்கிற மாதிரியும், ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போட்டாங்கன்னாங்க. இப்ப டிவிக்கே ஓட்டுக்கு காசே கொடுக்கல, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அந்த குற்றச்சாட்டை உங்களால சொல்ல முடியல. சினிமா மோகத்துல போட்டாங்க. அதே ஊர்ல பூத்துல தலித் அல்லாதவர்களுடைய பூத்துல எடுத்து பாருங்க, எவ்வளவு ஓட்டு டிவிகேவி விழுந்திருக்கு, எவ்வளவு ஓட்டு டிஎம்கேவி விழுந்திருக்கு, அது தெரியும். இன்றைக்கு 59 இடங்கள் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதுவும் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு தான் மகத்தானது என்பதை நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை கூட அந்த அளவுக்கான எண்ணிக்கையை தக்க வைத்ததில் சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். நாம யாரும் சொல்லல, அவங்களா வந்து என் பேரை ப்ரப்போஸ் பண்றாங்க. ஒருத்தர் துணை முதலமைச்சர் இருக்கிறாரு, ஒருத்தர் முதலமைச்சர் இருக்கிறாரு. நாங்க சொல்லவே இல்லை, நாங்க கிளைம் பண்ணல, நாங்க யார்த்தையும் போய் கேட்கல. எங்களுக்கு இருக்கிறது 2 சீட்டு. நாங்க யார்த்தையாவது போய் கேட்டோமா எங்களை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு? நாங்க யார்த்தையாவது போய் கேட்டோமா எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு? இப்ப நம்ம கேட்கவே இல்லை. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கிடைக்குமோ எனக்கு தெரியல. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. விடுது நான் பாட்டி செவனேன்னு இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். உங்களை கூடவே கிடந்து உங்க மூச்சு காட்டு சுவாசிச்சு கிடக்குறேன்.
20 மணி நேரம் ஒரு நாளைக்கு கும்பல்லே கிடந்து உழல்றேன். ஆனா அவங்க எங்கே இருக்கிறவங்க துணை முதலமைச்சர்ன்றாங்க, இப்ப நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது சிலருக்கு வயிற்றெரிச்சலா இருக்கு. இந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் மீடியாவில் அவன் கூட பேசுறாங்க. ஏதோ நான் சொல்லி தான் வந்து டிஜிபியை போட்டாங்க, நான் சொல்லி தான் வந்து டிவிஎஸ்சிஜி தலைவரை போட்டாங்க, நான் சொல்லி தான் வந்து லாண்ட் ஆர்டர் போட்டாங்கிற மாதிரி தவறான தகவல். யாருக்கும் நான் சொல்லலை, நான் சொல்லியும் போடலை, அது உண்மையும் இல்லை. அந்த அதிகாரி தலித் அப்படின்னா நான் சொன்னேன்னு அர்த்தமா? நான் தலித்து மட்டும் தான் சொல்லுவேன்னா, வேற யாருக்கும் நான் சொன்னது இல்லையா? அவங்க பாருங்க சாதி புத்தி. அது இந்த சாதி புத்தியிலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடு. நான் இதுவரை இத்தனை வருஷம் 37-40 வருஷம் இந்த களத்தில் இருக்கிறேன். சாதி அடிப்படையில் எந்த அதிகாரியும் போய் நான் அணுகினது கிடையாது. எந்த அதிகாரி எந்த சாதின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. சொல்ல போனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சுக்கிட்ட மேடையிலே நான் சொல்லுவேன், ஆடு மாடு மேய்க்கிறவர்களை நம்பித்தான் நான் இந்த களத்தில் இருக்கிறேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்பி நான் இன்றைக்கும் கட்சி நடத்துவதற்கு சாதாரண தொண்டர்கள் உழைக்கிறவர்கள் தான் எனக்கு உதவுறாங்களே தவிர ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க யாரும் எனக்கு வந்து உதவலை. எனக்கு யாரும் ஆலோசனை சொல்லலை, எனக்கு யாரும் வழிகாட்டலை, எனக்கு யாரும் புத்திமதி சொல்லலை, எனக்கு ஏதும் திங்க் டேங்க்லாம் கிடையாது. இந்த சிந்தனையாளர்கள் மன்றம் அப்படிங்கிறதுலாம் விடுதலை சிறுத்தை கட்சி கிடையாது. இந்த ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அப்படியே போய் அந்த சாதி அடிப்படையில் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இப்போ மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒரு கட்சி நடத்துறாருன்னா அந்த சமூகத்தில் இருக்கிற ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் அவருக்கு பின்னால் இருப்பாங்க. அவருக்கு பட்ஜெட் எழுதி கொடுப்பாங்க, அவருக்கு அறிக்கை எழுதி கொடுப்பாங்க, அவருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் என் பின்னால் யாராவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து பார்த்துருக்கீங்களா? நான் அனுதான் அவங்களை தேடி போனது கிடையாது, அவங்களும் என்னை தேடி வந்தது கிடையாது. அப்படி அவங்களை நம்பி நாம் இருந்தது இல்லை. யார்கிட்டையும் நான் போய் ஆலோசனை கேட்டதும் இல்லை. கேட்டதுன்னா என்னன்னா, எனக்கு அது தேவைப்படலை. அப்படிலாம் எனக்கு எந்த ஆம்பிஷனும் பெருசாக கிடையாது. நான் ஜனங்களுக்காக கிடக்கிறேன், ஜனங்களுடைய டிமாண்ட் என்னவோ அதுக்காக நான் போராடுறேன், அவ்வளவுதான். பெரிய கால்குலேஷன் கிடையாது எனக்கு. பெரிய கணக்கு, தொலைநோக்கு திட்டம், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்னா எதுவும் கிடையாது. பல பேர் கேட்டாங்க, ஏன் நீங்க முதல்வராக ஆசைப்படலையான்னு. 20 வருஷமா 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஆனந்த விடல ஒரு பேட்டி, எனக்கு முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு பேட்டி எடுத்து போட்டாங்க. அதை கேட்டாங்க. இது நீண்ட காலமா விவாதிக்கப்பட்டு வருகிற ஒரு செய்தி. நான் எல்லாருமே சொல்றது என்னன்னா, மக்களா பார்த்து திருமாவளவனுக்கு இந்த தகுதி இருக்கிறது என்று தீர்மானிக்கிற காலம் வரும். அதுவரையில் உழைப்பது மட்டும்தான் என் வேலை, பாடுவது மட்டும்தான் என் வேலை. நானே என்னை வந்து ஒரு பிராண்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆளை பிடிச்சி எனக்கு ஏதாவது இந்த பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, எனக்கு வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணணும், எப்படி பேசணும், எனக்கு ஏதாவது எழுதி கொடுங்க அப்படின்லாம் இல்லை. இப்போ பாரு, சும்மா அப்படியே தூக்க கலையில் உட்காந்துருந்தேன், டக்குனு எழுச்சி வந்து பேசுகிறேன். என்ன பேசுறது எனக்கு தெரியாது, அவங்க பேசுறதை வச்சு பேசுகிறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வரல. ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிவைக்கப்படுவது, திருமாவளவன் குறிவைக்கப்படுவது ஒரு உள்நோக்கம் கொண்ட செயல். தமிழக அரசியலில் இவர்கள் தொடர்ந்து பேசுவிடு பொருளாக இருக்கிறார்கள் அல்லது தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறார்கள். உடனே வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார்கள். அதைத்தான் அங்கே தம்பியை சொன்னாங்க. தோழர்களே, கேள்வி கேட்கிறவங்க ஒருத்தர் பார்த்து எனக்கு கேட்கிறாரு, நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு விஜய் அவர்கள் வந்து விமர்சிச்சிங்களே, அப்புறம் எப்படி அவரோட போய் நீங்க கூட்டணி சேர்ந்தீங்கன்னு கேட்கிறாங்க. அதே கேள்வி இப்படி திருப்பி கேட்கலாம்ல, உங்களை திருமாவளவன் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு சொன்னாரு, அப்புறம் எப்படி நீங்க அவர்கிட்ட போய் ஆதரவு கேட்குறீங்க அப்படின்னு ஏன் யாரும் ஒருத்த கூட விஜய்கிட்ட கேட்கல? கேட்கணுமா இல்லையா? இதுதானே நியாயம், இதுதானே ஜனநாயகம். திரு விஜய் அவர்களை உங்களை அவ்வளவு கடுமையா திருமாவளவன் விமர்சித்தாரு, ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு சொன்னாரு, அவர்கிட்ட நீங்க வந்து வெளிப்படையா ஆதரவு கேட்குறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. திமுகவோடு நட்பு தொடர்வதுன்னு சொல்லிட்டோம். அந்த மே 10, 11, 12 அந்த காலகட்டத்தில் நம்ம ஆதரவு தெரிவித்த நேரத்தில், அப்புறம் அமைச்சரவை சேர்ந்த நேரத்தில் மே 21க்கு பிறகு பேசும்போது சொன்னாங்க. அது எப்படி சொல்லலாம்? நான் கேட்குறேன், திமுகவை தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாம்? யாராவது கேட்டீங்களா? தீய சக்தின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்க கேட்கணும், என்னங்க உங்களை தீய சக்தின்னு சொன்னாரு, அவரை ஏன் நீங்க போய் வரவேற்கிறீங்கன்னு கேள்வி கேட்கணும். அல்லது நீங்க தீய சக்தின்னு சொன்னீங்க, அவரை எதிர்த்து தானே உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, அப்புறம் எந்த அடிப்படையில் நீங்க அவர் வீட்டுக்கு போனீங்க, அவரை போய் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றீங்க அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து கேட்கணும். யாராவது கேட்பாங்களா? திருமாவளவன்ட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் கருத்து கேட்பாங்க. இது என்ன முழுமையா எதுவும் பார்க்காம
இவங்க பத்திரிகையாளர் கேட்கிற கேள்வி மட்டும் இப்ப நான் ஒன்று சொல்லிட்டே இருப்பேன், இவங்க இப்ப டைப் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க புரிதல் என்னவோ அந்த புரிதல் இருந்து டைப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஓ இப்படி சொன்னாரா, உடனே வந்து விஜய்க்கு எதிராக திருமாவளவன் கருத்து, ஸ்டாலினுக்கு எதிராக திருமாவளவன் கருத்து, எதையாவது ஒரு கார்டு போட்டு பரபரப்பை கொண்டு பண்ணுவாங்க. அப்ப ஏன் விஜய்கிட்ட போய் கேள்வி கேட்கல நீங்க, திருமாவளவன் கேட்டார். இது எப்படி எப்படி குழப்பி விடலாம், குழப்பி விட்டுட்டு திருமாவளவன் குழப்புகிறாருப்பா. குழம்புறவன் நீங்க, குழம்புறது நீங்க, குழப்பி விடுறது நீங்க. நான் என்ன குழப்புறேன்? ஏன் ஒரு நட்பு இருக்கக்கூடாது, ஏன் உறவு இருக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்டா, நீ அங்க போயிட்டல, போயிட்ட பிறகு என்ன? எல்லாத்துலயும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதிகாரப்பூர்வமான அறிவிப்புங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, ஒரு அபிஷியல் டிக்ளரேஷன் வேணும் இல்ல. அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சூழல்ல சொன்ன கருத்து அதை தான் ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சொல்றேன். அவன் கேள்வி கேட்டான், சார் நீங்க வந்து திமுக தான் கூட்டணியை முறித்து கொண்டதுன்னு சொன்னதா பேசுறீங்க இந்த விருதுகள் வழங்கும் விழாவில், நீங்க அமைச்சரவை சேர்ந்த போதே அது முறித்து கொண்டதா இருக்காதான்? நல்ல கேள்விதான், அருமையான கேள்விதான். அப்ப நான் என்ன சொன்னேன், அந்த காலம் வரையில் நான் மேடையில் பேசும்போது திமுகவோட நாங்க நல்ல தொடர்பு தான் இருந்தோம். அவங்கள சந்திக்கும் போது நாங்க இப்படி முடிவெடுத்திருக்கிறோம்னு சொன்னோம். அவங்களும் அதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கல, மறுப்பு தெரிவிக்கல. அதனால என்ன, ஆதரவு தெரிவிக்கிறது ஒன்றும் தவறு இல்லை, ஆதரவு தெரிவிங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அந்த அளவுக்கு லிபரலா நடந்துகிட்ட முறையை நம்ம வெளிப்படுத்துறோம். அதில் வந்து நம்ம உள்நோக்கெல்லாம் கற்பிக்கல, அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்ததுன்னா நம்ம உள்நோக்கெல்லாம் கற்பிக்கல, அல்லது நாங்கள் போய் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு அது அர்த்தம் கிடையாது. எங்களுக்கு இருக்கிற அந்த தோழமை உணர்வின் அடிப்படையில் நாங்கள் எடுக்கிற முடிவை சொல்றோம். 10 நாள் கழித்து அமைச்சரவையில் சேருகிறோம் அதை சொல்றதுக்கும் நான் தொலைபேசி தொடர்பு கொள்றேன், தொடர்பு கொள்ள முடியல. மூத்த அமைச்சர்களை தொடர்பு கொள்றேன், 1-2 பேர்கிட்ட பேச முடிஞ்சது. அவங்க எல்லாமே ரைட்னா, அரசியல் சூழல் இப்படி மாறிச்சு, நீங்க எடுக்கிற முடிவு உங்க கட்சி நலனுக்கு உரியதா இருக்கட்டும், அவ்வளவுதான். இதை நம்ம ஓப்பனா பேசுறோம். இதுல என்ன ஓப்பனா பேசுறது, என்ன தப்பு இருக்குது? இதுல என்ன ஒண்ணு, நாங்க போய் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோங்கிற மாதிரி அதுல என்ன நேரேஷன்? பர்மிஷன் வாங்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவங்களும் இது வந்து தடுக்க முடியாது அல்லவா? அரசியல் சூழல் தலைகீழ மாறி இருக்கு. போக வேண்டாம்னு சொல்றது நாகரிகம் இல்லை கூட அவங்க நினைச்சிருக்கலாம், போக வேண்டாம் மனசுக்குள்ள நினைச்சிருக்கலாம். ஆனா போகணும்னு முடிவு பண்ண பிறகு அதை தடுக்க வேண்டாம், அது நாகரிகம் இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம். போகும்போது சொல்லாம போகக்கூடாது, அது நாகரிகம் இல்லை, சொல்லிட்டு நாம போய் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு நாங்க எடுக்கிறோம். இதில் உள்ள நாகரிகமான அணுகுமுறைகளை புரிந்து கொள்ளாமல் நீ தான் இப்படி போயிட்டல, அப்புறம் ஒண்ணு இங்க விசுவாசமா இரு அல்ல அங்க விசுவாசமா இருக்குன்னா, விசுவாசமா இருக்கிறதா இதுல பிரச்சனை? யாருக்கு விசுவாசமா இருக்கணுங்கிறதா பிரச்சனை? இது அரசியல் முடிவுகள் எடுப்பதில் உள்ள அணுகுமுறைகள் தான் இதுல பிரச்சனை. எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்றோங்கிறது தான். பதவி கிடைச்சிருச்சுன்னு பழைய உறவெல்லாம் உதறிட்டு ஓடி ஒட்டிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்புறேன். இதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், கட்சி தொடர் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உளவியலாக நம்மை பலவீனப்படுத்த பார்க்கிறார். எப்படின்னா, திருமாவளவன் வந்து அப்படியே மாறி மாறி பேசுறாரு, தடுமாறுறாரு. என்ன எனக்கு தேவை இருக்கு, நான் தடுமாற வேண்டிய தேவை என்ன இருக்கு? நான் பேலன்ஸிங்கா அரசியலை பண்றேன். யாரையும் நான் வந்து பகை உணர்ச்சியோட அணுகவில்லை, யாரிடத்திலும் பகையை வளர்த்துக் கொள்ள நான் விரும்பவில்லை, யார் மீதும் பழி வாங்கும் எண்ணம் எனக்கு இல்லை. இப்ப கூட நான் சொல்றேன், திமுக காரங்களையோ அல்லது நம்மளை விமர்சிக்கக்கூடிய மதிமுக மற்ற யாரையும் சரி, தயவு கூர்ந்து யாரும் சமூக ஊடகங்கள்ல எதுவுமே பேசாதீங்க, வேண்டாம். அது நமக்கு டிஃபென்ஸே கிடையாது. பேசுறவங்க பேசிட்டு போனா போறாங்க, அதை நீங்க ஸ்க்ரோல் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கு, என்ன வேணாலும் பேசணும், நமக்கு அது அவசியம் இல்லை. நான் வந்து வாரியர்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான போராளிகள், அவ்வளவுதான், அவ்வளவுதான். கூட்டணியை பற்றியோ தேர்தலை பற்றியோ வெற்றி தோல்வியை பற்றியோ அதில் லாபநட்ட கணக்குகளை பற்றியோ நமக்கு கவலை இல்லை. அதை ஃபேஸ் பண்றோம், அவ்வளவுதான். போற வழியில் அது வருது, நம்ம ஃபேஸ் பண்றோம். நீண்ட பயணம் போயிட்டு இருக்கேன், இடையில இடையில தேர்தல் வருது, கூட்டணி வருது, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதை டீல் பண்ணி தான் ஆகணும், அதை அணுகியே தான் ஆகணும். அதனால அதை ஃபேஸ் பண்றோம், அவ்வளவுதான். இப்போ நீங்க யாரை வந்து நம்பி இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையை சிதைக்கிறது. திருமாவளவன் மேல இந்த இளைஞர்கள்லாம் அப்படி ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கிறாங்களே, எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் அது சீர்குலையாம இருக்க, கட்டுக்கோப்பா இருக்க, இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் வாய்க்கு வந்ததை பேசுகிறார். இங்க இருந்து போயிட்டாங்க, கூடாரம் காலி ஆயிடுச்சு. இப்ப பல கட்சியில இருந்து எந்த நம்பிக்கையில் நீங்க வந்து சேர்றீங்க?
இதுக்கு யாரும் நம்ம வந்து இதுக்காக கேம்பெயின் பண்ணல. எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் வந்திருக்கிறீங்க. இது நாளைக்கு ஆளுங்கட்சியாக போற கட்சி கிடையாது. திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுவார் நினைச்சு யாரும் நீங்க வரல. உங்களுக்கும் ஒரு கொள்கை பார்வை இருக்கிறது, ஒரு கோட்பாட்டு பார்வை இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லா கட்சியுமே அப்படிதான். அந்த கட்சி விட்டு கட்சி தாவரம் யாரா இருப்பாங்கன்னா கொள்கை பிடிப்பு இல்லாமல் பதவி வெறி கொண்டவர்களாக, பதவி பிடிப்புள்ளவர்களாக இருப்பவர்கள் தான் எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்பவே போனா டிவிக்கால சேர்ந்துட்டா நாளைக்கு எம்பி சீட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க போறான்னு நினைப்பாங்க. தொண்டர்கள் அல்லது கொள்கை பிடிப்புள்ளவர்கள் யாரும் போக மாட்டாங்க. 99.99% அப்படியேதான் கட்சியில் இருப்பாங்க. அப்படிதான் எந்த கட்சியா இருந்தாலும். நம்ம கட்சியில் அப்படிதான். நம்ம ஒரு 25 வருஷம் தேர்தல் அரசியல் வந்துட்டோம். அங்க வந்து இங்க வந்து சில பேர் போயிருக்கிறாங்க. அந்த சில பேர் யார் அப்படின்னா மெயினா எம்எல்ஏ எம்பி ஆகணுங்கிற எண்ணம் உள்ளவங்க தான். அந்த எண்ணம் இல்லாதவர்கள்ட்ட அந்த ஊசலாட்டம் இருக்காது. இது நம்ம கட்சி, நம்ம கொள்கை, நம்ம தலைவர், தேர்தல் இடையிலே வந்து போகிறது, அவ்வளவுதான். அந்த பொறுப்புணர்வோடு இருக்கிறார். தோழர்களே, அந்த பொறுப்புணர்வோடு, அந்த புரிதலோடு விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழ்த்து நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் உறுதியாக நிற்போம். நம்மை பற்றி யார் என்ன விமர்சனம் செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கடந்து போவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.